வெல்கம் டு செவந்தி சமையல். நார்ச்சத்து அதிகம் மிகுந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு இது போல் நல்லா அரைச்சி குருணையாக எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொடிசாக 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வடை நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்துப்பழ கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு கேற்ப சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். வடை போட்டு எடுக்கிறவங்கள ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வடை மாவை இது போல் அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயோடு சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பியான வாழைப்பூ வடை சூப்பராக தயாராகிடுச்சு. இதே போலவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.